அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கக்கூடிய திட்டம், மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான முழுமையான வரி நீக்கம், வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் திட்டம், அனைத்து விவசாயம் மற்றும் தொழிலுக்குரிய, உற்பத்திக்குரிய, விளைச்சலுக்குரிய விலை அங்கீகார பட்டியல் நியமனம் செய்யப்பட்டு அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், நம்முடைய மேலை நாடுகளுக்கு நம்முடைய வர்த்தகத்தை எடுத்து செல்ல தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்துக்குரிய விரிவாக்கம் செய்வதற்குரிய அங்கீகரிப்பு, இது அனைத்துமே நம் இந்திய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்படும். குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பாலியல் ரீதியான தொந்தரவு மற்றும் குழந்தைகளை இன்றைக்கு கொன்று குவித்து கொண்டிருக்கும் அனைத்து குற்றங்களுக்கான முற்றுப்புள்ளியாக, குழந்தைகள் எந்த விதத்திலும் பாலியல் தொந்தரவு அல்லது மரணம் ஏதாவது நடந்தால் அந்த பள்ளி முழுமையாக முடக்கப்படும். அந்த நிர்வாகிகள் மற்றும் உரிமையாளர்கள் எந்த ஒரு ஜாமீன் நிபந்தனையின்றி 10 ஆண்டுகள் சிறைக்கு செல்லக்கூடிய தண்டனையாக அமலாக்கம் செய்யப்படும். அது மட்டுமில்லை, குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு கருதி மாவட்ட ரீதியாக, கிராம ரீதியாக, நகர ரீதியாக நூலகத்துக்கு அருகில் உள்ள ஒரு அரங்கம் ஏற்படுத்தி குழந்தைகள் பத்திரமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானமாக ஏற்படுத்தி தரப்படும். இது முழுக்க முழுக்க காவலர்களுடைய கண்காணிப்பில் அந்த குழந்தைகள் முறையாக விளையாடக்கூடிய மைதானமாகவும் ஒரு அரங்கமாகவும் ஏற்படுத்தி தரப்படும். இதனால் குழந்தைகள் வருங்காலத்தில் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் அமைதியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள இந்த அரங்கம் மிகப்பெரிய அளவில் நூலகம் மற்றும் மைதானம் அந்த அரங்கம் முழுமைப்படுத்தப்படும். இதனால் பெற்றோர்கள் தங்களுடைய வேலை சுமை காரணமாக எண்ணற்ற இன்றைக்கு குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் சூழ்நிலை மாற்றப்படும். இந்த அரங்கம் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு அரங்கமாக ஏற்படுத்தி தரப்படும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை, குழந்தைகள் விளையாடுவதற்குரிய மைதானம் மற்றும் அதற்குரிய பிரத்யேக அரங்கம் இல்லாமல் குழந்தைகள் கிடைக்கும் இடத்தில் விளையாடுவதன் காரணம் கொண்டு எண்ணற்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக இந்த பிரத்யேக நூலகம் அருகில் இதற்குரிய அரங்கம் மற்றும் விளையாட்டு மைதானம் முறைப்படுத்தப்படும். இதற்குரிய பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். நம்மளுடைய வருங்கால குழந்தைகளுக்குரிய ஒரு நல்ல நியமன, ஒரு விளையாட்டு மைதானம் மற்றும் அமைப்பு அரங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்மளுடைய இந்திய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இதற்குரிய பிரத்யேக அமைப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.